எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழி, நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதிகத்தில் 11வது பாட்டு, பலஸ்ருதி பாட்டு. இது இந்த பதிகத்துக்கு இதான் 8வது பதிகத்துக்கு இதான் கடைசி பாட்டு. இதோட 4000 இப்போ இந்த நம்பர் வந்து 3556 பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் விழுப்பத்தும் வல்லார் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படிங்கிறது பாட்டுது. இந்த நல்ல பதத்தால் மனை வாழ்வது நல்ல இது நல்ல மனைனா வீட்டு மனை கிடையாது. நல்ல மனைனா நல்ல மனையால் அர்த்தம். நல்ல மனதை உடைய பெண்களை கொண்ட அந்த பெண்களை கொண்டு பெண்டீர் மக்களே கொண்ட பெண்டீர், அந்த மாதிரி நல்ல பூவுலக வாழ்க்கையை சொல்கிறார். பூவுலக வாழ்க்கையில் நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளை அடைவார்கள் அப்படிங்கிறது சொல்கிறார். இதில் பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றின் உள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இழைப்பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் வாழ்வரே. இது பாட்டு. இந்த பாட்டு நல்ல கோட்பாடு. போன பாட்டில் நல்ல கோட்பாடேன்னு முடிஞ்சது பாருங்க, அதை ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. அதான் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்தாதி பாடுறதுன்றது 1000 பாட்டை கண்டினியூஸாக அந்தாதி பாடுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அவருக்கு என்ன உட்காந்துட்டு தலையில் உட்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவ்வளோ சொல்லியிருக்காருன்னா ரொம்ப பாராட்டணும். அவர் எங்கேயுமே போகல, எழுதே போகல, புளிய மரத்தை விட்டு அந்தடையே போகல. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது? இந்த மாதிரி அந்தெல்லாம் இது எல்லாம் இதெல்லாம் தெய்வ அருள்ன்றது இதுதான். அதுதான் நல்ல கோட்பாடு. பாட்டுக்கு வர நல்ல கோட்பாடுன்றது நல்ல நிலைப்பாட்டை உடைய நல்ல கோட்பாட்டு உலகங்கள்னா இந்த 3 உலகில் உள்ளும் நல்ல கோட்பாட்டை உடைய இந்த 3 உலகங்கள் உள்ளேயும் கோட்பாட்டு உலகங்கள் 3 உலகத்தினுள்ளும் தன் நிறைந்த மூலம் 3 உலகங்களிலும் நிறைந்த அல்லி மலர்கின்ற நிறைந்த அந்த 3 உலகத்திலேயே நிறைந்திருக்கின்ற அல்லி கமலக்கண்ணனை. அல்லின்னா மலர்கின்றான்னு இருக்கும். அல்லின்றதுக்கு அல்லி பூ ஒன்று, இன்னொன்று மலர்ந்துட்டே இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிஞ்சுட்டே போகிறது பாருங்க, அதுக்கு பேர் அல்லின்னு பேர். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த அல்லி அந்த மலர்ற நேரத்துக்கு பேர் அல்லி. தாமரை மலரும் போது கூட அதுக்கு பேர் அல்லி தண்டுன்னுவா. அதான் அந்த அந்த தாமரை மாதிரி இருக்க வந்து அந்த மலர்ந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அது மலர்ந்து கொண்டிருக்கின்ற அப்படி எடுத்துக்கணும். அல்லி கமல கண்ணனை, அந்த மாதிரி ஒரு தாமரை பூ மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரை பூ போன்ற கண்ணனை, அதாவது பெருமா கிருஷ்ணனை வர்ணிக்கும் போது அப்படி சொல்றாரு. மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரை பூவான், மலர்ந்த தாமரை பூ இல்லை, மலர்ந்து கொண்டிருக்கிற தாமரை பூ போன்ற கண்ணனை, கமலக்கண்ணனை தன் குருகூர். அந்த தன்னுனா குளுமை, அந்த குளிர்ச்சியான குருகூர் சடகோபன். குருகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூர்னு பேர் அதுக்கு, ஆழ்வார் திருநகரின்னுவா. அந்த தன் குளிர்ச்சியான குருகூரம், சோலைகள் நிறைந்திருக்கிறதுனால அந்த ஊர் குளிர்ச்சியா இருக்கும். அந்த தன் குருகூர் சடகோபன். சடகோபன்றது நம்மளோட பேர். போன தடவை சொன்னேன் சடகோபன் ஏன் ஒரு பேர் வந்தது. சடகோபன் சடகோபன் ஆள் அந்த இடத்துல வரணும். அந்த ஆள் பொருள் ஆள் வந்து மயக்கணி வராது, ஆள் இருக்காது, நம்ம ஆள்னு வச்சுக்கணும். சடகோபன் ஆள் அப்படின்னு வச்சுக்கணும். சொல்லப்பட்ட அதே மாதிரி இந்த ஆள் வந்து சில இடங்கள்ல மறையும். அது மறையிறதையும் நம்ம வந்து ஆள் வராது, ஆள் சும்மா வரும், பெருமை வரும், ஆள் வரும், பொருள் இல்லாமல் வரும். சில இடத்துல ஆள்ன்ற பொருளை சேர்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. இது மயங்கனின்னு பேர். இதுக்கு பேர் மயங்கனின்னு பேர். இப்போ கிராமரில் இதுக்கு பேர் மயங்கனின்னு பேர். அதுதான் இதை சொல்கிற இந்த இடத்துல. அந்த குரு சடகோபன் ஆள் சொல்லப்பட்ட ஆயிரத்துள். சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள், சடகோபன் சொன்ன அந்த சடகோபன் ஆகிய நம்மாழ்வார் சொன்ன ஆயிரத்துள்னா 1000 பாட்டு, திருவாய்மொழி பாட்டு 1010 இவை 10 வல்லார். இந்த 10 நன்கு கற்று தேர்ந்தவர்கள். வல்லார்னா கற்று தேர்ந்தவர்கள் அர்த்தம். நல்ல பதத்தால் மனை வாழ்வர்.
இதுல வந்து நல்ல பதத்தால்ன்றது நல்ல செயலால், பதத்தால்ன்றதுக்கு பேர், பதம்ன்றதுக்கு பேர் செயல்னு பேர். நல்ல பதத்தால் மனைவாழ்வு கொண்ட பெண்டிர் மக்களே, நல்ல வசிக்கும் இடமும், அதுதான் சொல்றாருங்க. நல்ல பதத்தால்ன்றத நல்ல வசிக்கும் இடமும், நல்ல மனைவியும், நல்ல பிள்ளைகளையும் அடைந்து இறை தொண்டுக்கு இறை தொண்டருக்கு தொண்டு செய்வாரே அப்படிங்கிறதாக பாட்டு இது. புரிஞ்சுது அவங்களுக்கு? இந்த பாட்டோட இது அதுதான். இதனோட நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்த்தா, நல்ல நிலைப்பாட்டை உடைய அடியார்கள் நிறைந்த 3 உலகங்களிலும் தானாகவே நிறைந்து அது தானாகவே நிறைந்து உறுதியான முடியான நிலைப்பாட்டோட அடியார்கள் கேட்ட உடனேயே இறைவன் கொடுத்து விட்டார். அதே போல அதனால் 3 உலகங்களிலும் அவர்கள் இருக்கின்றனர். 3 உலகத்திலும் அவர்கள் இருக்கின்றனர். அதனால் இறைவன் அங்கே அவர்கள் மனதில் கோவில் கொண்டுள்ளார் என பொருள். அது மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு மீனிங் வந்து அந்த மாதிரி 3னுள்ளும் நிறைந்ததுக்கு மீனிங் அவ்வளவு பெரிய மீனிங் அது. அவர்களோட கோயில் கொண்டுள்ள இந்த பொருள். மலர்ந்து கொண்டிருக்கின்ற, அதான் பாருங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ், மலர்ந்து கொண்டிருக்கின்ற தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனை அழகிய குளிர்ச்சியான ஆழ்வார் திருநகரில் வசிக்கின்ற நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி 1000 பாடல்களுள் இந்த 10 பாட்டை கற்று தெரிந்தவர்கள் நல்ல வசிப்பிடம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகளை அடைந்து வாழ்வரே அடைந்து அந்த நல்ல மக்களை அடைந்து வாழ்வாங்கு வாழ்வர், மோட்சம் பிறகு மோட்சத்துக்கும் மேலுலகமும் அடைவரேன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதெல்லாம் வந்து இதில் வராது. நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கணும், அந்த இடத்துல சேர்த்துக்கணும். இங்கே வாழ்வர்னா நம்ம அடுத்தது மேலுலகத்துலேயும் அது மாதிரி போய் நல்ல மோட்சம் கிடைச்சி வைகுண்டத்துக்கு பிராப்தி கிடைக்கும் அப்படின்றதாக அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.